உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சக்தி மாமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அது தலை வலிக்குது. ஏன், எதனால தலை வலிக்குது? இல்லை, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சது ஒத்துக்கல போல் இருக்கு. தான் மண்டை குடையுது. ஓ, ஈரம் உள்ள ஏறி இருக்கும் போல இருக்கு. ஒரு பக்கமா தலை வலிக்குதா? ஆமாம், அது மாத்திரை இருக்கு, சாப்பிட்டா சரியாயிடும். எதுக்கு இதுக்கு போய் மாத்திரை? இருங்க, எனக்காக ஒரே நிமிஷம் இருங்க. சக்தி மாமா, இங்க பாருங்க. சுக்க நல்லா இழைச்சிட்டு வந்திருக்கேன். இத 2 மொட்லையும் வச்சு நல்லா தேய்ச்சா எல்லா ஈரத்தையும் இழுத்துரும். வலி கூட பறந்து போயிடும். இந்தாங்க. இல்ல பரவாயில்ல, வேண்டாம். உங்களுக்காக போய் நானே உரல்ல இழைச்சிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் எனக்காக போட்டுக்கோங்க. இது நிஜமாவே ஒர்க் ஆகும். எங்க அப்பத்தா சொல்லி கொடுத்தது. ட்ரை பண்ணி பாருங்க. அச்சோ மாமா, இப்படி இல்ல, கொடுங்க. இல்ல இருக்கட்டும், இல்ல பரவாயில்ல, நானே தேய்ச்சிக்கிறேன். இருங்க மாமா, வைத்தியம் பண்றப்ப எதுக்கு யோசிக்கிறீங்க? என்ன டாக்டர்னோ இல்ல நர்ஸனோ நினைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இன்னொரு 10 நிமிஷம் தான். வலி இருக்கிற இடமே தெரியாம பறந்து போயிரும். இந்தாங்க. மிளகு, மஞ்சத்தூள், ஏலக்காய் எல்லாம் போட்டு பால் கலந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இத குடிச்சா கோல்டே பிடிக்காது. இல்ல பிடிக்கல. கோல்டு பிடிக்கலன்னு சொன்னேன். ஐயோ, இனியும் பிடிக்காம இருக்கதா அதை குடிக்க சொல்றேன். குடிங்க. குடிங்க. ஓகே மாமா, நிம்மதியா எதை பத்தியும் யோசிக்காம கண்ணை மூடி நல்லா தூங்குங்க. நாளை காலையில ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவீங்க. குட் நைட். உங்க அப்பா போன்ல பேசுறப்ப ரொம்ப புகழ்ந்து பேசினார்ல, அவன் பேர் என்ன? அது கௌதம் தானே? அவன் பேரும் கௌதம், இவன் பேரும் கௌதம். 2 கௌதமும் ஒண்ணா? அவனை இவனும் ஒண்ணு இல்ல. அந்த கௌதமையும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பிடிக்கும் சக்தி. கௌதம் கண்டவன் கிடையாது. இவன் என் ஃப்ரெண்டு, என்னோட காலேஜ்ல படிச்சவன்.
என்னப்பா இன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறிய? குந்தவை தான் சக்திக்கு பொண்டாட்டி, அதில் நான் தெளிவாக இருக்கேன். அண்ணா, நீங்க பண்ணிருக்கிற ஏற்பாடு சக்தி வாழ்க்கையில அவனை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுதுண்ணா. பெரிய உயரம் இல்லைப்பா, உச்சாணி கொம்பில் போய் உட்கார போகிறேன். பார்க்கத்தானே போகிற? நான் சொல்கிறது சரிதானே கதிரு? அண்ணா, சூப்பர் பிளான் போட்டிருக்கீங்கண்ணா. ஆ, சும்மா இல்லைப்பா. என்னப்பா யானா, நீ என்ன அமைதியாக இருக்க? உன் மனசுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு சொல்லு. அண்ணா, சக்தி கோடீஸ்வரன் ஆயிடுவான்னு இவருக்கு போறாம. போட்டாங், ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? அப்புறம் இதுல என்ன குழப்பம் இருக்கு? அதான் உன் மூஞ்சியை காட்டி கொடுக்குது. என் மூஞ்சி அவர் அப்படியே கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏய், நான் யோசிக்கிறதே வேற. அந்த பொண்ணு ஜனனி இந்த வீட்டு விட்டு போய் ஒரு வாரம் கூட ஆகல. நாளைக்கு சட்டப்படி விவாகரத்து செஞ்சு பிரியாம நம்ம சக்திக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும்? ஏன் அப்படியே கிழிச்சிருவாங்களோ? யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். டேய், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் இப்ப எதிரிகளை பத்தி பேசல, சட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். முறைப்படி விவாகரத்து வாங்காம சக்திக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நாளைக்கு சக்தி தான் சிக்கல்ல மாட்டிட்டு தெரியுவான். என்னப்பா சிக்கலில் மாட்டிக்கிறேன்? இங்கே பாருங்கண்ணா, உங்கள் அண்ணன் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவன். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிப்பேன். புரியுதா? சக்திக்கும் குந்தவைக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. எப்படின்னு? எப்படின்னு என்ன? இப்போ சக்தியும் ஜனனியும் சட்டப்படி பிரியணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? எப்படி இருந்தாலும் 1 வருஷமாவது ஆகுமே. 1 வருஷம் ஆகும் இல்லையா? அப்புறம் என்ன? இப்போ என்ன 2 பேரும் சேர்ந்தா இருக்காங்க? பிரிஞ்சு தானே இருக்காங்க. சரிண்ணே, அதுக்காக சக்திக்கும் குந்தவைக்கும் நம்ம உடனே கல்யாணம் பண்ணி முடிச்சிட முடியுமா என்ன? ஏப்பா முடியாது? எப்படிண்ணே? எப்படி முடியும்? இந்த பாருங்கண்ணா, சட்டத்துக்கு முன்னாடி சக்தியும் குந்தவையும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. வீட்டுக்குள்ள மட்டும்தான் அவங்க புருஷன் பொண்டாட்டி. 1 வருஷம் போகட்டும், டைவர்ஸ் வாங்குவோம். அது வரைக்கும் அவங்க வாட்டில் வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டியா குடும்பம் நடத்தட்டும். இதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்லைண்ணே, யாராவது போலீஸ்ல ஏதாச்சும் சொல்லி போலீஸ் நம்ம வீடு தேடி வந்துச்சுன்னா அப்புறம் சிக்கலாயிரும்ண்ணே. ஐயோ, போலீஸ் வந்து என்ன பண்ணுவேன்? போலீஸ் வந்தால் தாலியை கழட்டி ஓரமாக வச்சிருவான். போனதுக்கப்புறம் திருப்பி கழுத்தில் தாலியை போட்டுக்கிற வேண்டியதானே? என்னண்ணே அண்ணன் இதெல்லாம் யோசிக்காம இருப்பேன். என்னப்பா பேசிட்டு இருக்காங்க? சரிண்ணே, அப்புறம் இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா? பொண்ணு யாருன்னு கேட்டா சொந்தக்கார பொண்ணு, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு. வந்திருக்கிறது உண்மை தானே? அத்தா பொண்ணுன்னு சொல்லுவோம்ப்பா. எவன் கேள்வி கேட்பேன்? என்ன பேசிட்டு இருக்க? இந்த பாரப்பா, சக்தியும் குந்தவையும் இப்போதைக்கு நம்ம வீட்டுக்குள்ள புருஷன் முன்னாடியா இருக்கிறது போதும். அது சரிண்ணே, அந்த பொண்ணை பார்க்குறப்போ ரொம்ப நேர்மையா தெரியுது. இப்போ நீங்க பண்ற அந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் அந்த பொண்ணு ஒத்து வருமா? எப்பா, அதுக்கு தாப்பா அந்த பிள்ளைக்கு சக்தி மேலே பிரியம் ஏற்படணும்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க 2 பேரும் நெருங்கி பழகணும்ல. அதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். இங்கே பாருப்பா, நமக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் ஒரு பொண்ணு நெருங்கி பழகும் போது மடியில் விழுந்துருவேன்ல. புரியுதா இல்லையா? என்னத்தை நீங்களாம் கல்யாணம் பண்ணி புள்ள பற்றிய? இங்கே பாருங்கண்ணா, நம்ம சக்திக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறது அவனுக்கு தெரியவே கூடாது. முதல்ல அவங்க 2 பேரும் நெருங்கி பழகட்டும். அந்த புள்ள சக்தி மனசுக்குள்ள முழுசாக வரட்டும். வந்ததுக்கப்புறம் இவன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் கல்யாணம்னு சொன்னாலும் தலையாட்டுவான், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். தெரியாது நம்ம தம்பி பற்றி நமக்கு. நம்ம கையில் இருக்கிறது ஒரு கல். கரெக்டாக மாங்காயை பார்த்து அடிக்கணும்ப்பா. என்ன, நீங்க அந்த பொண்ணுகிட்ட சக்திக்கு கல்யாணம் நடக்கலன்னு போய் சொன்னப்பவே சக்தி நல்லாவே புரிஞ்சிருப்பானே. புரிஞ்சிருப்பானப்பா. இந்த புள்ளைக்கு சக்தியை முழுசாக பிடிக்கணும். அவனுக்கும் இந்த புள்ள மேலே பிரியம் வரணும். வந்துட்டா எல்லாமே சரியாயிரும்.
அது வரைக்கும் அந்த ஜனனிகிட்ட இருந்து இவனுக்கு போன் வராமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு வாரம் 10 நாளைக்கு இதே வேலையை பார்ப்போம். நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஆனா 2 பேருக்கு ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. அந்த குந்தவைக்கு 1000 கோடி சொத்து இருக்கு. அதுவும் நம்மளோட சேர்ந்துட்டா அப்புறம் மதுரையில் நம்மளை பிடிக்கவே இருக்கேன். அந்த எஸ்கேர்லாம் சொடக்கு போட்டு கூப்பிடுவேன்ல, மதுரைக்கே நம்ம தான்டா மகாராஜா. சும்மாவா அண்ணன் இவ்வளோ பெரிய முடிவு எடுப்பேன்? நீங்க வேற. நந்தினி, உங்ககிட்ட காபி கொண்டு வர சொல்லி எம்புட்டு நேரமாச்சு. சீக்கிரம் கொண்டாயே. அப்படியே அந்த குந்தவைக்கும் கொண்டு போய் கொடு. குந்தவையும் சக்தி இங்க வெளில போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்க? நான் தான் அவங்களை வெளியே அனுப்பி விட்டுருக்கேன். எங்கே அனுப்பியிருக்க? சும்மா கடை வீதி பக்கம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்க வேண்டாம். ஏன்? திருப்பூர் செலவராஜ் சொன்னேம்மா, கும்பகோணம் ஜோசியரான் பிரமாதமாக சொல்கிறாராம். இன்னைக்கு அவர் ஒரு சோழியா மதுரைக்கு வந்திருக்காரான். அதான் கதிரையும் ஞானத்தையும் அனுப்பி வச்சிருக்கேன். அவரை வேற எங்கேயும் விட்டுறாம அம்மிக்கு கூப்பிட்டு வாங்கடான்னு சொல்லி விட்டுருக்கேன். ஜாதகம் எதுக்கு? எனக்கு என்னடி தெரியும்? பொருத்தம் பாப்பாங்களோ? தெரியலையே. பொருந்தாது, சத்தியமா பொருந்தாது. பொருந்தவும் கூடாது. இந்த மீனாட்சி, பொருந்தவே கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் கோயிலுக்கு நேரா வந்து கண்டபடி வெஞ்சிருவேன். குந்தவைக்கும் சக்திக்கும் ஜாதகத்தை பார்த்து விட்டுறலாமா? பார்க்கணும்ல, சரிதானம்மா? என்னம்மா பேசாம இருக்க? இல்லப்பா, எதுக்கு போய் புதுசா ஒரு ஜோசியரை பாக்குற? வழக்கமா நம்ம ஜோசியரு கந்தசாமி நல்லா தானே சொல்லுவாரு. இல்ல என் தம்பி கிட்ட கேட்கலாம், அவன் நல்லா சொல்லுவான். ஏமா, நல்ல விஷயம் நடக்கும்போது ஏமா அவரை ஞாபகப்படுத்திட்டு இருக்க? தம்பியை தொம்பின்னுக்கிட்டு என்னம்மா நீ? இல்லம்மா, நமக்கு தெரிஞ்ச ஜோசியர் வந்தாருன்னு ஏன் நம்ம முகம் சுளிக்க கூடாங்கிறக்க நமக்கு வசதியா சொல்லுவாரு. நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்லுவாங்க, கெட்ட விஷயத்தெல்லாம் மறைச்சிருவாங்க. இந்த தடவை அப்படி நடந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன். அப்படித்தானே ஒருத்தைய கொண்டு வந்தான். நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஜோசியம் சொன்னாங்க. என்னம்மா சொன்னாங்க? இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து அப்படியே பிச்சு பறத்திரும், வீட்டையே நட்டமா தூக்கி நிறுத்திடும்னு சொன்னாங்கல்லம்மா. அப்படித்தான் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுல்ல. ஆமா. இந்த தடவை தப்பு நடந்துடக்கூடாதுமா, ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் புது ஆளை வர சொல்லிருக்கேன். அவன் வந்தானா தேங்காய் உடைக்கிற மாதிரி படக்குன்னு உடச்சு சொல்லிடுவேன். அது எல்லாத்துக்கும் வசதியாக போயிரும்ல. சரிதானம்மா? இந்த தடவை நான் ரொம்ப தெளிவா இருக்கேம்மா. சரிப்பா, வரட்டும் பாப்போம். அப்புறம் அந்த புள்ளையோட ஜாதகம் அதெல்லாம் இருக்குமா, கைவசம் எல்லாமே இருக்கு. துரைசாமிகிட்ட பேசும்போது கேட்டு வாங்கிட்டேன். அந்த புள்ள பிறந்த நேரம், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் எல்லாமே வாங்கிட்டேம்மா. மாஸ்டர் பிளான். நானும் சும்மா எதேச்சா கேட்குற மாதிரி கேட்டேன், அவனும் எதேச்சா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன். எல்லாமே இருக்குமா. அவனுக்கும் தெரியும்லாமா எதுக்கு அதெல்லாம் கேட்குறாங்கன்னு. என் மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடுற மாதிரி அவன் மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடும்ல. பொம்பளை பிள்ளை பத்தவன்ல, இப்படி ஒரு இடம் கிடைக்க அவன் கொடுத்துலமா வச்சிருக்கணும். வாங்கினதை ஜோசியர்கிட்ட கொடுப்போம், அவர் கட்டம் போட்டு ரெண்டையும் கலந்து சொல்லட்டும், என்ன சொல்றாருன்னு கேட்போம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோன்னு அந்த துரைசாமிக்கு சொல்ல வேணாமா? சொல்லுவோம்மா, சொல்லுவோம். நம்மளும் என்ன சொல்ல போறோம்னு துரைசாமி காத்துட்டு தானே இருப்பேன். அவனுக்கும் கடமை இருக்கலாமா, மகளை நல்ல இடத்துல சேர்க்கணும்னு. அவனும் ஒரு கணக்கு வச்சிருப்பேன். சொல்லுவோம். முதல்ல ஜோசியர் வாயிலிருந்து என்ன வருதுன்னு கேட்டுக்கிடுவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லுவோம். ஜோசியர் நல்லா தான் சொல்லுவாரு. சக்தி அதிர்ஷ்டக்காரம்மா, அவனுக்கு எல்லாமே நல்லதாம்மா நடக்கும். எல்லாம் கூடி வருது பார்த்தியா, அதுலேருந்தே தெரியலையா? நடக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்லுவோம். நடக்க விட்டாதானே. தீயா வேலை பார்க்குறாரு. இந்த கதிர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அப்படியே இங்க பாரு, நீ மட்டும் எனக்கு கை விட்ட அப்படிதான் கோவம் வந்துடும் எனக்கு. கொந்தளிச்சிருவேன். ஏய், யார்கிட்ட பேசிக்கிறீங்க? மீனாட்சி கிட்ட தான். சிரிச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது, எதுவுமே செய்ய மாட்டேங்குது. அக்கா, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இரு
அவங்க குடிக்கிறதுல எதையா கலக்க போறா தானே? ஐயா அது இல்லக்கா, அந்த ஐடியாவெல்லாம் நான் கை விட்டுட்டேன். ஏன்னா இவங்களுக்கு விஷம் வச்சா இவங்க விஷத்தையும் முடிச்சிருவாங்க. அம்புட்டு விஷம் அவங்க உள்ளுக்குள்ளாரையே வச்சிருக்காங்க. இது வேற ஐடியா. இப்ப அந்த ஜோசியர் வராரா, அவர் முன்னாடி இந்த சிங்கப்பூர் குந்தவை நாச்சியாரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோன்னு வைங்க. ஆமா, அவ பேரு வேல் நாச்சியார். அப்படியே சாச்சி போடுவோம். அக்கா ஐடியா ஃப்ளோல சொல்லும் போது பிரேக் பண்ணாதீங்க, முழுசா கேளுங்க சொல்றத. சொல்லு. இப்ப இவ யாருங்கிறது அந்த ஜோசியருக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுவாரு, சக்திக்கு இது 2வது கல்யாணம்ங்கிறத போட்டு உடைச்சிருவார்ல. அதை இவ கேட்டா இவ என்ன பண்ணுவா, சிங்கப்பூர் ஓடி போயிடுவாள்ல. ஏண்டி உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சுத்தமா இல்ல நந்தினி. ஏங்கா என்னடி பின்ன, அவ சிங்கப்பூர் ஓடிடுவா, நம்மளைய புதைச்சு விடுவாங்களே, என்ன பண்ணுவ? உனக்கு சடங்கனிக்கு வாங்கினதெல்லாம் பத்தலையோ? ஆமாக்கா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். இந்த குழந்தை ஜோசியர் இருக்காருல்ல. யாரு குழந்தை ஜோசியர்? அந்த பொன்னியின் செல்வன் குழந்தை செல்வனா? நீ படிக்கலையோ? சரி விட, அதை படிச்சவன் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறான், படிக்காதவன் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறான். இந்த ஜோசியர் வாராருல, அவர் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கேட்பாங்க, அதை சமைச்சு தொலைப்பாங்க. அதுலதான் கலந்துருவோமா? ஆனா ஒண்ணுடி, என்னைக்கோ எவனோ எதையோ கலக்க போறேன், அதுக்கு நீ உள்ள போற, இது உறுதி. பார்த்து சூதானமா இருந்துக்க. போங்கக்கா, என்னை எதுவுமே செயல்படுத்த விட மாட்டேங்கிறீங்க. நீ காமெடி பண்றங்கிறது உனக்கு தெரியுதா இல்லையாங்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இருக்க சேர்றேன். வா வா, வேலைய பாப்போம். நீ திட்டமே தீட்டிக்கிரு என்ன? மேடம், என் பேரு ஜனனி சக்திவேல். எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து சர்டிபிகேட் ஒன்று உங்க ஆபீஸ்ல இருந்து டெலிவரி ஆகும்னு மெசேஜ் வந்திருக்கு. சரிங்க மேடம். ஆக்சுவலி மேடம், அது மதுரை அட்ரஸ்க்கு வந்திருக்கோம். நான் இப்போ அங்க இல்ல, அத இன்னொரு அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ண முடியுமா? இல்ல மேடம், அப்படியெல்லாம் செய்ய முடியாது. கவர்மெண்ட்ல இருந்து வந்த சர்டிபிகேட் வேற சொல்றீங்க. சோ அதுல எங்களால எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. அதுல என்ன அட்ரஸ் இருக்கோ அதுக்கு தான் டெலிவரி பண்ண முடியும். மேடம் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், என்னால கலெக்ட் பண்ணிக்க முடியாது. நீங்க தான் இருக்கணும்னு இல்ல மேடம். அந்த அட்ரஸ்ல உங்க ஐடியா காட்டி அந்த வீட்ல இருக்கிற யார் வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் வேற இடத்துல எங்களால டெலிவரி பண்ண முடியாது. மேடம், அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க அந்த பேக்கேஜை உங்க ஆபீஸ்லயே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் மேடம். அப்படியா? சரிங்க மேடம். நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்க உங்க நம்பர்ல இருந்து அந்த ஷிப்மெண்ட் ஐடி நம்பர், உங்க டீடைல்ஸ், உங்க ஐடி இதெல்லாம் கொஞ்சம் மெசேஜ் பண்ணிடுங்க. நான் இங்க ஆபீஸ்ல ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்க எப்போ வருவீங்க? இப்போ நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன். நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பா 10 o'clock வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் மேடம். நாளைக்கா? ஆமா. சரி வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். மேடம், உங்க பேரு? விஷ்ணு பிரியா. சரிங்க மேடம், தேங்க்யூ ஸோ மச் மேடம். நான் இப்பவே டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புறேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஓகே மேடம். இவர் சொல்றதை இவங்க நம்புவாங்களா? இன்னுமா புரியல உனக்கு? பொறு, ஸ்டார்ட் பண்ணுவாரு. பையனுக்கு இது 2வது கல்யாணமோ? கண்டுபிடிச்சிட்டாருக்கா. இதுக்கு தான் நான் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. எங்கள் அம்மாவுக்காக தான் இதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் நீங்கள் பெரிய ஜோசியன்னு உங்களை வந்து உட்கார வச்சுருக்கேன். நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாதீங்க. இந்த 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அது போதும்.
பொருத்தம்னு சொல்லணும்னா நல்லா தான் இருக்கு. என்ன இழுக்கிறிய? இருக்கா இல்லையா உடச்சி சொல்லுங்க. இந்த பையன் ஜாதகத்துல சில தோஷங்கள் இருக்கு. அதை நிவர்த்தி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள பல போராட்டங்கள், சட்ட சிக்கல்கள் எல்லாம் வந்து தான் தீரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த பையனுக்கு ஒரு தாரங்கிறது தான் விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஏற்பாடு பண்றது ரெண்டாவதுன்னு இந்த ஜாதகத்தை பார்த்தாலே தெளிவா தெரியுது. ஆனா ஒரு விஷயம், முதல்ல நீங்க அமைச்சு கொடுத்த முதல் வாழ்க்கை மொத்தமா விலகிருச்சான்னு யோசிச்சு பார்த்து இந்த ஏற்பாடை பண்ணுங்க. அதை முடிச்சு விடதானே இந்த ஏற்பாடு பண்றாங்க. ஏன்னா இந்த பையன் ஜாதகத்துல இவன் ஒரு குழப்பவாதின்னு நல்லா தெரியுது. எடுப்பார் கைப்பில்லை. இதை சொன்ன ஜாதகத்தை பார்க்கணுமா? அதுவும் இப்போ கடந்த ஒரு மாசமா குழப்பத்தின் உச்சத்தில் இருக்காது. இதுக்காக டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்கிற அளவுக்கு இவருக்கு மனச்சிக்கல் வேற இருக்கு. அதனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். இந்த பிரிவு கூட தற்காலிக பிரிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முதல் தாரம் கூடிய சீக்கிரமே இவரை தேடி இந்த வீட்டுக்கு வரும்.